ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல ஒரு ப்ரோட்டீன் பேக்கான பன்னீர் பூர்ஜி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். சப்பாத்திக்குள்ளே இந்த பன்னீர் பூர்ஜியை வச்சு நம்ம சப்பாத்தியை ரோல் பண்ணி கிட்ஸோட டிஃபன் பாக்ஸில் கூட வந்து கொடுக்கலாம். இந்த ஹெல்தியான சைட் டிஷ்ஷை செய்ய கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. வெங்காயத்தோட பச்சை வாசனைலாம் போய் நல்லா நிறம் மாறினதும் இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டோட விழுது நல்லா பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் இதில் மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதிலே ஒரு பச்சை மிளகா கொஞ்சமாக கட் பண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு வதங்கினதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தக்காளியோட பச்சை ஸ்மெல் போனாலே போதும், ரொம்ப வதங்க தேவையில்ல. இதுலேயே பாதி பச்சை குடைமிளகாயும் மஞ்சள் நிற குடைமிளகாயும் நல்லா பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. நல்லா சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி சேர்க்கும் போது நம்ம சாப்பிடும் போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். இதுக்கு 1 டம்ளர் போல் லைட்டாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுத்ததுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். மூடி போட்டதுக்கப்புறமா ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். குடமிளகா வந்து ஓரளவுக்கு குக்கானால் போதும், ரொம்ப குக்காச்சுன்னா நல்லா இருக்காது. 5லேருந்து 10 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தோன்னா பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு குக்காயிருக்கும். இதில் ஒரு 1/2 டம்ளர்லேருந்து 3/4 டம்ளர் திரும்பவும் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம சேர்க்குற தண்ணியெல்லாம் வந்து பன்னீர் வந்து இருத்துரும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம பன்னீரை வந்து சேர்த்துடலாம். ஒரு 220 கிராம் போல் பன்னீரை இந்த மாதிரி நல்லா துருவி வச்சுருக்கேன். பெரிய கிரேட்டரில் நல்லா துருவி எடுத்தாலே போதும். துருவி எடுத்த எல்லா பன்னீரையும் இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் மசாலாலாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் போல் மீடியமான ஃப்ளேமில் அப்படியே விட்டுடலாம். பன்னீர் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தோன்னா இந்த மாதிரி கொதி வரப்போ ஒரு கைப்பிடி அளவு கசூரி மேத்தி வந்து சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லியும் கைப்பிடி அளவு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, சுவையான டேஸ்டான பன்னீர் பூர்ஜி தயார். பன்னீர் பெருசாக இருக்குது சாப்பிட பிடிக்காதவங்க கூட இப்படி செஞ்சு கொடுத்தோன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. முட்டையா பன்னீரான்னு தெரியாத அளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். பன்னீரை வச்சு இவ்வளோ ஒரு ஹெல்த்தியான சைட் டிஷ்ஷை நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது சப்பாத்திக்கு மட்டும் இல்லை, பூரி தோசையோடையும் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.